தம்பி, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், கடைசியிலையும் தேசிய கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தா நான் என்ன செய்ய முடியாது. இல்ல அங்க நான் அந்த ஆளுநர் மாளிகையில பரப்பிடும் போதே இங்க ஒலிக்கணும்னு சொன்னா நான் எப்படி செய்ய முடியும்? சட்டமன்ற மரபு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு. அதுல எந்த இடத்திலாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டு, ஐயா எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும்னு ஷெட்யூல் போட்டு கொடுத்திருக்காங்களான்னு நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம் நமக்கு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ் தாய் வாழ்த்து, அது எல்லா இடங்களிலும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்றோம். அதை நான் சொல்றேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மரபுகள் எல்லாம் மாற்ற முடியாது. இப்ப நாங்க 3 தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கூப்பிட போவேன், இதே மாதிரி மரியாதை கொடுப்போம். வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். இப்ப நீங்க தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் தமிழிசை அம்மா கவர்னரா இருந்தாங்க, கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்க தம்பி. எங்க அண்ணன் போவா, நான் என் வாயில சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. அது பாட்டுக்கு அங்க ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேச்சு முடிச்சு அந்த மாநிலம் இருக்கத்தானே செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த மாநிலத்துக்கு. அடுத்த ஆண்டுக்கான ஒரு தகவலா எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கிடுங்க, நான் சொன்னாலும் தகவல் தானே. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற அனைத்து சட்டப்பேரவையிலும் இப்படி இசைக்கப்படுது தேசிய, அதே போல இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாரும். தமிழ்நாட்டு சட்டமன்றம் இப்படித்தான் நடக்கும். அடுத்தால நாங்க ஜெயிச்சு வந்தாலும் இப்படித்தான், ஜெயிச்சு வந்தோம் இப்படித்தான் நடத்துவோம். அது ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு, நெகட்டிவ் பண்ணது இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது இருக்கு. இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணிருப்பாங்க, அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம். அதை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த விதிமீறல் சட்டமீறல்லாம் கை வந்த கலையா இருக்கு அந்த மாளிகையில. நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா? இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணும்னு திட்டமிட்டு இட்டு கட்டி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தம்பி, அது சொல்ல விட்டீங்களே, நீங்க தான் கேட்கணும். ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து, ஐயா இப்படி பண்றீங்க, எங்க தமிழ்நாட்டில் இப்படித்தானே இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு, இது தேவையில்லாம ஐயா இதெல்லாம் கேட்கறீங்க, வந்தா கான்ஸ்டியூஷன் படி நீங்க பேச. அதே ஆளுநர் தான் சொன்னாங்க, இது கான்ஸ்டியூஷன்ல செக்குலர் கண்ட்ரின்னு இருக்கு, மத சார்பற்ற நாடுன்னு இருக்கு. மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில சொல்றாங்க. இதே ஆளுநர் தான் சொன்னாங்க. நீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க, நான் என்ன எடுத்துருவேன் சொல்லுங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சி இன்னைக்கு ஒரு நாள் தானே தம்பி, ஆளுநருக்கு எதிராக தான் அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்தங்கிற முறையில் காட்டினதாட்டு தான் நான் உணர்ந்துகிட்டேன். ஏன்னா ஆளுநர் பேசும்போது அல்லன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆளுநர் வேந்தர் அங்க சரியா அங்க சில மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமா காட்டு ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க. தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க எதிர்கட்சிகள். எங்களை ஆளுநர் சபாநாயகர் எங்களை பேசவே அனுமதிக்க மறுக்கிறாரு, அமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் கூட சபாநாயகரே பேசுறாருன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு 140 பேருக்கு உள்ள இருக்கப்பட்டு தந்திருக்கேன். பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு போட்டு நான் தந்திருக்கேன். 66 பேர் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, 132 பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. இது போக தோழமை கட்சிகள்லாம் இருக்கு. இதுல யார் அதிக நேரம் பேசக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க. கேள்வி நேரத்தை பாருங்க. ஒன்னு ஆளுங்கட்சிக்கு மேல் ரோன்னா அடுத்தல எதிர்கட்சிக்கு இந்த பக்கம் ஃபுல்லா அவங்க தான். அங்க இருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்கட்சியில இருந்து, எங்களுக்கு துணை கேள்வி தாங்கப்பாங்க.
அது டிவில லைவா இருக்கனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்க